முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, நம்ம இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா, நம்ம மௌலானா மௌலவி சைஃபுத்தீன் ரஷாதி ஹஜ்ரத் கிப்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாமத்து பரக்காத்து போனாங்க. அவங்களுடைய பரக்கத்தினால்தான் நம்ம இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். என்ன மௌலானா இப்படி கொண்டு பாட்டிட்டீங்களே, அழகா உங்களோட இருந்து ஒரு கோட்டா பார்த்தோம். என்ன சொல்றது, மின்னல் ஹபீப். மின்னல் ஹபீப்னா உலமாக்களுடைய பாஷையில பணம்னு அர்த்தம். உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுல்ல. மின்னல் ஹபீப் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் விட்டு போட்டு இப்ப ஒண்ணும் இல்லாம எம்டியா ஓட்டாம இருக்க வச்சுட்டீங்களே மௌலானா. சரி விடுங்க, போகுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்றோம். பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம உலமாக்கள் சொன்ன மாதிரி மௌலூது மீராதெல்லாம் நம்ம பார்க்கல. அந்த பிரச்சாரங்கள் எங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் தெரிஞ்சதுனால நம்ம ஓதுன தப்லீக் மதரசா அப்படிங்கிறதுனால அந்த கொள்கை மதுகத்து தான் சரிங்கிறது எங்களுக்கு போதிக்கப்பட்டுச்சு. அதிலே போய்கிட்டு இருந்தோம். வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம ஜமாலி அப்படிங்கிற ஒருத்தர், கோமாளிமா ஒருத்தர் வந்தார். வந்து எவ்வளவு அடித்தாலும் தாங்குவேன், திருப்பகளை அடித்தாலும் பிஜே வேலை அடிச்சா அடிவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னார். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, நேருக்கு நேரம் உட்காந்து வச்சு மதத்தில் இருக்க அசிங்கங்கள் ஆபாசங்கள் போட்டு கிழிச்சா டவாலி சொல்லுவோம் தெரியுமா. ஒரு தரம் அரபியல் படிக்க வேண்டும், ஒரு தரம் அரபியல் படிக்க வேண்டும், 2 தரம் அரபியல் படிக்க வேண்டும், 3 தரம் இதே சொல்றாரு. இதுல என்ன கொடுமைன்னா, நான் பார்க்கறேன் எல்லாமே கிட்ட எனக்கெல்லாம் ஆடும் போகுது. இந்த ஆளு எவ்வளவு போட்டு நம்ம மாணவரியா வாங்குறதுலே போய் உட்காந்துருப்பார் போல தெரியுது. கோமம் தான் இருக்கு, அதையும் உரிவாங்க போல தெரியுது அப்படின்னு. அப்ப பார்க்கல கொஞ்சம் சில வருஷங்களுக்கு பிறகு சைஃபுத்தீன் ரஷாதி ஒரு பெரிய மதிப்பு மரியாதை. ஏன்னு கேட்டா, தௌஹீத் உடைய எதிர்ப்பு வலுவானதற்கு 2 பேர் முக்கிய காரணம். தர்காவாதிகளுக்கு பாத்தீங்கன்னா, செஞ்ச தப்ப மூடி மறைச்சு எங்க போறீங்க மௌலானா அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கும் மௌலூது கிதாபு, ஒரு வேலையா போயிட்டு வரேன். ஏன்னா அவர் வேலையா போற மௌலூதுக்கு போறேன்னு இங்க கையை பிடிச்சுவாங்க, உள்ள போட்டு உடச்சு மானம் போயிடும். சோ அதனால மௌலூதையும் இந்த தர்காக்களையும் மறைத்து செய்கிற நிலைக்கு அவங்க வந்த நேரத்துல அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி இந்த சமுதாயத்தை வழிகெடுத்த ஒரு வழிகடர் தான் ஷேக் ஜமாலி. அவர் ஒரு தரப்புல மதுகபுகள் தவறு என்பதை உலகம் உணர்ந்து கொண்டிருந்த வேலையில மதுகபுகள் சரி என்ற ஆதாரத்தை தெளிவா எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்லி சமுதாயத்தை ஏமாற்றியவர் தான் நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி ஹஜ்ரத் கிப்லா தாமத்து பரக்காத்து அவர்கள். ஏன் பொய்ன்னு சொல்றீங்கன்னா, நான் எடுத்து பார்த்தேன் எல்லாம் பொய். ஒரு நேரத்தில் அவங்க பேசுற மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன். என்ன சொன்னாலும் சரியா இருக்குன்னு நம்பினேன். நம்பிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு ஆசை, பிஜே தோக்கடிச்சு ஆகணும், இருந்தாலும் என்ன மாதிரி செஞ்சு ஆகணும், இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தமா மனசுல இருந்துச்சு. யாராவது நேருக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வடிவேல் பாசையில சிங்கம் காலத்துல புதுச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி வர்றாரு விவாத கருத்துக்கு. எனக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. பிஜே துவச்சு எடுக்க போறாரு. பிஜே கதை இதோட முடிஞ்சு தவிர மாத்துக்கு இன்னையோட தோல்வி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். எங்க வந்து நிக்கிறேன் தெரியுதா? பேசாம அழகா பேசாம உங்க மேல நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன போல ஒரு 10 பேர் வராம வந்திருப்பாங்க. எதுக்கு வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கள் கதையாட்டம் விவாதம் சொல்லி வந்து இந்த கொடுமை தேவையா? இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இடையில ஒரு மௌலானா சொன்னாங்க, சைஃபுத்தீன் ரஷாதி எல்லா அசலாம் விளக்கி விடுவாங்க. ஏன் மௌலானா, நான் வந்து இன்னொரு 10 பேர் வரட்டும், இன்னொரு 10 பேர் வரட்டும், எல்லாம் திருவையில 7 விளங்கி வரட்டும். அப்ப அந்த விவாதத்தை நான் உட்கார்ந்து பாக்குறேன், எப்படி சைஃபுத்தீன் ரஷாதி ஜெயிச்சிருவாரு. ஆதாரத்தை எங்களுக்கு அப்படி எடுத்து சொல்லிக் கொடுத்தார், அப்படி செஞ்சார். அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கி வாங்கி வாசிச்சார். அவருடைய பயம் நான் ஓடி போய் உட்கார்ந்து கேட்டவன். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தலைப்பு ரொம்ப அடிப்படையான தலைப்பு. வேற ஆட்டலாமா அனைத்தலாமான தலைப்பு போட்டிருந்தா கூட மசாயில் படிச்சவன் சப்பமேட்டு முடிச்சு விட்டு போயிருப்பாங்க. பேசிக் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இதெல்லாம் சுன்னத் வல் ஜமாஅத்துல பேசிக். இஜ்மா விழுந்துருச்சுன்னா சுன்னத் ஜமாஅத்துல கட்டடமே காணா போயிடும். அதான் தலைப்பு. நான் நினைக்கிறேன் எப்படியும் கட்டடத்தை பிடிச்சி நிப்பாட்டிடுவாருன்னு சொல்லி பார்த்தா, காலையில ஆரம்பிச்சு ஜமாலி கூட பரவாயில்லைங்க. டிவியோட நடந்த விவாதங்கள் ஆண்டு படுமோசமா நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி நெசமா சொல்றேன். நாம இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பேசுறோம். காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட் வரைக்கும் பேசுறாரு. இந்த டவாலி ஆரம்பிக்கிறாரு. ஜமாலிக்கு சொன்னீங்க அதே மாதிரியே ஒரே ஹதீஸ். முஆது இப்னு ஜபல் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா? முஆது இப்னு ஜபலுக்கு சொல்லவில்லையா? முஆது இப்னு ஜபலுக்கு சொல்லவில்லையா? இருந்தால் சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இதுல என்னன்னு கேட்டா, நம்ம எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? கிண்டல் அடிக்க நமக்கும் தெரியும். உங்களோட அழகா கிண்டல் அடிப்போம், உங்களோட அழகா தவிர மட்டும் திட்டமா அழகா இதை விட பல மடங்கு புத்தகம் மட்டும் திட்டுவோம். நாம் எதிர்பார்ப்பது ஆதாரம் உங்கள்கிட்ட ஏன் குர்ஆன் ஹதீஸ் வரமாட்டேங்குது. இருந்தா தானே ஒரு பாவம். சரி இருந்து போட்டோம். அப்படியே பார்க்கிறோம், ஒரு ஆயத்து வந்துடாதா, ஒரு ஹதீஸ் வந்துடாதா, இந்த இஜ்மா மாதிரி ஆதாரங்கிறத ஒரு போட்டு உடைச்சிட மாட்டாரா, கவி ஜமாத் மண்ணு கவிராதா அப்படின்னு ஆர்வத்தோட உட்கார்ந்து பார்த்தாங்க.
கடைசியில விவாதம் முடிகிற தருணத்தில் பிஜே கேட்கிறார், எனக்கு வேணும். உங்களை நம்பி வந்தாங்க இல்லையா மக்கள், என்ன விட்டுங்க, எனக்காக வேணாம், தௌஹீத் ஜமாத்துக்காக வேணாம். உங்களை நம்பி வந்த மக்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், எனக்காகவாவது ஒரு ஆயத்தை சொல்லுங்க. பிஜே சொல்றாரு, எனக்காக வேணாம், உங்களை நம்பி வந்த மக்களுக்காகவாவது ஒரு வசனம் சொல்லுங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. இருந்தால் தானே பிஜே மூலமா சைபுதீன் மௌலானா சொல்லுவாரு. இல்ல என்ன செய்யறது, நான் என்ன பாக்குறேன்னா, இல்ல இவர் சொன்ன ஹதீஸை திருப்பி சொல்றாரு, வசனம் இது வரமாட்டேங்குது. நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அலைக்கும் ஜமா இப்படி எல்லாம் நிறைய ஹதீஸ் பக்கம் பக்கமா சொல்லிக் கொடுத்தாங்களே அப்படின்னு எடுத்து புறக்குனா, இதுல பயங்கரமான காமெடி என்ன, சில ஹதீசுகள் மௌது, சில ஹதீஸ் தைஃப், சில ஹதீஸ் வந்து கிணத்த காணாங்கிற மாதிரி ஹதீஸே காணாம். அப்படி ஒரு ஹதீஸே இல்ல. அபூஹுரைராவின் சிறப்புகள் எதையெல்லாம் அடிச்சு நிறுத்தினாங்களோ கிணத்த காணாங்கிற மாதிரி ஹதீஸே வேணும், சமயத்தில் கிதாபே வேணும். எங்க வருது இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிக்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்ந்து நான் என்னன்னு சொன்னார், இந்த தௌஹீத் ஜமாத் சத்தியத்தில் இருக்கிறது.